Hello viewers, welcome to my channel Satya's Home Food. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சிம்பிள் அண்ட் சூப்பரான ரசம் தான் பார்க்க போகிறோம். வெஜிடேரியனோ நான் வெஜிடேரியனோ கண்டிப்பாக ரசம் இல்லாமல் அந்த சாப்பாடு பூர்த்தி ஆகாது. வாங்க பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள். ஒரு சின்ன எலுமிச்சை அளவுக்கு இங்கே புளி எடுத்து வச்சுருக்கேன். 3 தக்காளி, 12 பூண்டு பல், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய பச்சை மிளகாய், ஒரு கை கொத்தமல்லி தழை, 1 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் ஜீரகம், தாளிக்கிறதுக்கு 3 வரமிளகாய். இப்போ நம்ம புளியை ஊற வச்சிடலாம். 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சிடலாம். இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஊறட்டும். இப்போ தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். புளியறதுக்கு இது மாதிரி நடுவில் உள்ள பகுதியை எடுத்துருங்க. எடுத்துட்டு ஒன்று பாதியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதில் 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துடலாம். இப்போ நம்ம சேர்த்து தக்காளி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. உங்களால் எவ்வளோ பிழிய முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பிழிஞ்சு ஜூஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா கரைச்சாச்சு. இந்த பாருங்கள், இது மாதிரி தோல் தனியாக வந்துடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு இடிக்கல்லில் நம்ம வச்சுருக்க மிளகு ஜீரகத்தையும் சேர்த்து இடிச்சிடலாம். இந்த பாருங்கள், இது மாதிரி இடித்து எடுத்துக்கோங்க. இதிலேயே நம்ம பூண்டு பற்களையும் சேர்த்து இடிச்சிக்கலாம். இந்த அளவுக்கு இடிச்சிருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் ஒரு 4 கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொத்தமல்லியோட தண்டு சேர்த்து இதையும் சேர்த்து நம்ம இடிச்சிடலாம். இடித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 15 நிமிஷம் ஆன அப்புறம் நம்ம புளியை நல்லா கரைச்சிக்கலாம். உங்களுக்கு உடனே கரைக்கணும்னா நீங்கள் வெந்நீரில் கரைக்கலாம். இது மாதிரி நம்ம கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை இப்போ நம்ம தக்காளி கரைச்சி வச்சுருக்கோம்ல அதில் சேர்த்துக்கலாம். புளியில் சின்ன சின்ன ஓடு, தூசி, நார்லாம் இருக்கும். அதுக்காக நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். இப்போ சேர்த்தாச்சு. இதில் ஒரு கை கொத்தமல்லி தழை, நம்ம இடித்து வச்சுருக்க பூண்டு, மிளகு, ஜீரகம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் உப்பு உங்கள் தேவைக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. நான் இங்கே 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு தாளிச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஜீரகம் சேர்த்துடலாம். ஜீரகம் பொரிஞ்சதும் வரமிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நம்ம தாளிச்சிடலாம். தாளிச்சிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி, தக்காளி தண்ணியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அது கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது ரசத்தை. ஸோ இது மாதிரி லைட்டாக கொதி வந்தோடனேயே நம்ம ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. திருப்பி இது லைட்டாக கொதிக்கும்போது இதில் 4-5 கருவேப்பிலை, ஒரு கை மல்லித்தழை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி மூடி போட்டுருங்க. ரசம் ரெடி ஆகிட்டு அவ்வளோதான். நம்ம சிம்பிள் அண்ட் சூப்பரான ரசம் ரெடி ஆகிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.